ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 11/9/2025 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 26ஆம் நாள் தக்ஷணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை சமநோக்கு நாள், மகாகவி பாரதியார் நினைவு நாள். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். சிம்ம லக்னம், இருப்பு 1 நாழிகை 1 வினாடி. சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று மாலை 4:25 மணி வரை. சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று மாலை 6 மணி 9 நிமிடங்கள் வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி. நாமயோகம் இன்று அதிகாலை 12:41 மணி வரை விருத்தி, அதன் பின்பு இரவு 9:41 மணி வரை துருவம், அதன் பின்பு வியாக்காதம். கரணம் இன்று அதிகாலை 5:35 மணி வரை பவம், அதன் பின்பு மாலை 4:25 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 3 நிமிடங்கள் வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். அதன் பின்பு மாலை 6 மணி 9 நிமிடங்கள் வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 6 மணி 9 நிமிடங்கள் வரை உத்திரம், அதன் பின்பு ஹஸ்தம். இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும் சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி வியாழக்கிழமை அற்புதமான ஒரு நாள். நவ கிரகங்களில் உள்ள தனக்காரகர் புத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானை நெய்தீபமேற்றி குரு பகவான் காயத்ரி சொல்லி வழிபாடு செய்ய உங்கள் மனதில் உள்ள குறைகள் தீரும். நீங்கள் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷ ராசியில் சந்திரன், மிதுன ராசியில் குரு, கடகராசியில் சுக்கிரன், சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் கேது, கன்னி ராசியில் செவ்வாய் மற்றும் புதன், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜென்மராசியில் சந்திர பகவான். ஜென்மராசியில் சந்திர பகவான் இருந்தாலே நான் சொல்லுவேன் கொஞ்சம் சந்தோஷமும் இருக்கும், மனக்குழப்பமும் இருக்கும். ஏன் அப்படின்னா, மனோகாரகன் சந்திர பகவான். அவர் நம்ம தலையிலேயே உட்காந்துருந்தாருன்னா கொஞ்சம் டென்ஷனும் இருக்கும். அதே சமயம் சந்திர பகவான் வந்து தாயார் ஸ்தானம், அதனால் ஓரளவுக்கு சந்தோஷமும் இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் அலைச்சல்களை எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கணும். அனாவசியமான சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு உடம்புக்கு எடுத்துக்கப்படாது, புரியுதா? அடுத்தபடியாக படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப கேர் எடுத்து படிக்கணும். நல்லபடியான ஒரு படிப்பு, அதாவது அந்த கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். அதேமாரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அரசல் புரசலாக ஏதாவது ஒரு செய்தி கிடைக்கும், அதை வச்சு அவங்க கொஞ்சம் மனக்குழப்பத்திற்கு ஆளாகலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் சிரத்தையாக இருப்பது உச்சிதம். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார். அதனால் இன்றைக்கி சுப செலவுகளை எதிர்பார்க்கலாம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சில அற்புதமான ஒரு வாய்ப்புகளை கொண்டு வந்து தருவார்.
அதற்கேற்ப செலவுகளை சமாளிப்பீர்கள். இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்கத் தொடங்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவரின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் பசங்களுக்கோ இல்லை யாருக்காவது கொடுத்துருங்க. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான ஒரு நாள். லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான், உங்கள் ஜென்ம ராசியில் குரு பகவான். அற்புதமான ஒரு நாள். எடுக்கிற காரியங்கள் அதி அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபகரமான போக்கு தென்படும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்கள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். இன்னைக்கு மிதுனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுதோம் ஒரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் திணறல் இருக்கும். என்ன அப்படின்னா உங்கள் ராசிநாதன் ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்க. அற்புதமான ஒரு நாள்னு சொன்னால் கூட இன்னைக்கு கொஞ்சம் உத்தியோகத்தில் வேலை பளுவை எதிர்பார்க்கலாம். அதேமாரி தொழில் வியாபாரத்திலையும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடலாம். அதனால் இன்றைக்கி கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்திலையும். மற்றபடி அரசியல்வாதிகளுக்குலாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள்னே சொல்லலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாகும். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான். அஷ்டம ராசியை விட்டு விலகிட்டார். அற்புதம். ஆனால் 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார், அது அடுத்தது. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். ஏன்னா சந்திராஷ்டமம் போயிடுறதுனாலே ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வந்துடும். அதனால் ரொம்ப அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலை அகலும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு, வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டியது ஓம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே நான் எல்லாருக்குமே சொல்வேன், மேஷம் டு மீனம் யாராக இருந்தாலும் கவனமாக இருக்கணும்.
அவ்வளோதான். பதற்றப்படக்கூடாது. ஐயோ சந்திராஷ்டமம் வந்துடுச்சே அப்படின்னு பதற்றத்தினால ஒன்றும் நடக்காது. கரெக்டாக? அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் வரலாம் அப்படிங்கிறனால கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் மூலமாகவே சில குழப்பங்கள்லாம் வரும். ஒருத்தர் ஒன்று சொல்லுவார், இன்னொருத்தர் இன்னொன்று சொல்லுவார், அப்படி. அதனால் கவனமாக இருக்கணும். முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சரியா? எடுக்கிற காரியங்களையும் சிரத்தையாக இருக்கணும். இந்த இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள், வெளிநாட்டில் வசிக்கிற நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதுவோம் வாராகியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான ஒரு நாள். ஏன்னா களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான். இதில் என்ன விசேஷம்னு கேட்குறீங்களா? 7ஆம் இடத்துல இருந்துட்டு 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். ஏற்கனவே குரு பகவான் 5ஆம் பறவையை பார்த்துட்டு இருக்கார். ஸோ இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள், ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற சில உயர்வுகள் இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்களின் உதவி அருமையாக கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதால் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். மூத்த வயதை சேர்ந்த அன்பர்களுக்கு, வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகிர்வன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான். அதி அற்புதம். எதிர்பாராத சில செலவுகளை சமாளிக்க நேரிடலாம். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்களும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சரியா? உத்தியோகத்தில் ஒரு பெரிய தாட் ஒன்று வரும், எப்படின்னா இப்படி வேலை செய்யலாம் அப்படின்னு. அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் நீங்கள் போட்டு கொடுத்த ஸ்கெட்ச் நல்ல ஒர்க் அவுட் ஆகும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஆற்றலுடன் பயணிப்பார்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற அழைக்கக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான். அதி அற்புதமான நாள். இன்றைக்கி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் சில விஷயங்களில் போராடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த போராட்டம் முடிவிற்கு வரும். உங்களது வாழ்க்கையில் ஒரு திருப்பம் எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து பேசுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைப்பதற்காக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு சில பேருக்கு ஆன்மீக பயணங்கள் ஏற்படலாம். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பரான ஒரு நாள். ஏன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான். பொறுப்புகள் அதிகரிக்கும். அதே சமயம்
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அருமையாக திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு ஷார்ட் போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாள். ஏன்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல சந்திர பகவான். வீரியத்தோடு இன்னைக்கு செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தை அருமையாக செய்ய வேண்டும் என்ற திட்டம் தீட்டுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயல்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வெல்லம் ஜாக்கரி கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசினியர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அப்பாடா ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா ஒரு 2 நாளாக ஏகப்பட்ட டென்ஷன், குழப்பம், சிக்கல், சிரமம், அப்பா எப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வரிசையாக ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் 2 நாளாக சிக்கி தவித்த உங்களுக்கு இன்றைய தினம் அதி அற்புதமான ஒரு மாற்று மருந்து கிடைக்கும். என்ன அப்படின்னா இன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வந்துட்டார். உங்கள் ஜென்மராசியை விட்டு விலகி 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்பாடா, இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் ஒரு அற்புதமாக நிறைவேறக்கூடிய நாள் இன்னைக்கு. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள், உயர்வுகள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் நூதனமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் சூதனமாக செயல்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் அதி அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.